ஃப்ரிட்ஜோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி துரு பிடிச்சிருந்ததுன்னா அதை எப்படி சரி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரிட்ஜோட டோரை தனியா கலட்டணும். அதனால இந்த டோரை பிடிச்சிருக்கக்கூடிய இந்த பகுதியை கலட்டிடலாம். இப்போ மேல் பகுதியை கலட்டியாச்சு. அடுத்ததா கீழ் பகுதியை கொஞ்சமா தூக்கி டோரை தனியா எடுத்துடலாம். அடுத்ததா இதுல இருக்க துருவெல்லாம் கிளீன் பண்ணணும். அதனால WD-40 ஸ்ப்ரே அடிச்சு ஈஸியா தேய்ச்சி எடுத்துடலாம். இதை அடிக்கும் போது கண்டிப்பா மாஸ்க் போடுங்க. அடுத்ததா இதை கொஞ்ச நேரம் ஊற விட்டுருங்க. இப்படி கொஞ்ச நேரம் ஊறினதும் உப்பு தாளை இந்த மாதிரி கட்டையில சுத்தி தேய்ச்சி எடுத்துடலாம். இப்ப பாருங்க துருவும் போயிட்டு அதே மாதிரி அடிப்பகுதியில பெயிண்ட் போய் மெட்டல் கொஞ்சமா தெரியுது. இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கணும். அடுத்ததான் இந்த மாதிரி மெட்டல் பேஸ்ட் வாங்கிடலாம். இந்த மெட்டல் பேஸ்ட் பாத்தீங்கன்னா பெயிண்ட் கடையில கிடைக்கும். இந்த மெட்டல் பேஸ்ட் வாங்கும் போதே கூட இந்த மாதிரி ஒரு பேஸ்டும் தருவாங்க. ரெண்டையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இதையும் ஒரே நேரத்துல முழுமையா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது உடனே காஞ்சு கட்டி ஆகுறதுனால தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மிக்ஸ் பண்ணணும். இப்ப ரெண்டு பேஸ்டையுமே கொஞ்சமா எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இப்படி மிக்ஸ் பண்ணதை துரு எடுத்து அந்த பள்ளத்துல ஃபுல்லா நிரப்பிடலாம். இப்போ அடியில இருக்க ஓட்டையை ஃபுல்லாவே அடைச்சாச்சு. இப்போ இதை நல்லா காய விட்டுறலாம். இப்போ இது நல்லா காஞ்சு ஸ்ட்ராங் ஆயிட்டு ஆனா மேல சொரசொரன்னு இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால சாஃப்டான உப்புத்தால கட்டையில சுத்தி தேய்ச்சிடலாம். இப்போ டோரோட மட்டத்துக்கு பள்ளத்துல நிரப்பின மெட்டல் பேஸ்ட்டை தேய்ச்சி எடுத்தாச்சு. அதே மாதிரி நல்ல பாலிஷாவும் இருக்கு. இப்போ மேல இருக்க துகள்கள் எல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துடலாம். அடுத்ததான் அந்த கதவோட கீழ்ப்பக்கம் சுத்திலும் பேப்பர் வச்சிடலாம். அடுத்ததான் அந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் ஒன்று வாங்கிடலாம். நமக்கு சிவப்பு கலர் டோர்னால சிவப்பு கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி இந்த பெயிண்ட் அடிக்கும் போது அரை அடியில இருந்து ஒரு அடி தூரத்துல வச்சு அடிக்கணும். இந்த பெயிண்ட் அடிக்கும் போது கண்டிப்பா மாஸ்க் போடுங்க. இப்போ முதல் கோட்டிங்கை நல்லா காய விட்டுறலாம். இப்போ இந்த பெயிண்ட் காம நேரத்திலே நல்லாவே காஞ்சிட்டு இப்போ இதுல ரெண்டாவது கோட்டிங் அடிச்சிடலாம். இப்போ நல்லா காஞ்சதும் கடைசியா ஒரு கோட்டிங் அடிச்சிடலாம். எதுக்கு 3 கோட்டிங் அடிக்கிறோம்னா மெட்டல் பேஸ்ட் வெள்ளை கலர்ல இருக்கிறதுனால தனியா தெரியும். அதனாலதான் 3 கோட்டிங் அடிக்கிறோம். இப்போ இந்த பெயிண்ட் சூப்பரா காஞ்சிருச்சு. இப்போ இந்த டோரை ஃப்ரிட்ஜ்ல மாட்டி எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். அதனால இந்த டோரோட இந்த பகுதியை பழையபடி மாட்டிடலாம். இப்ப பாருங்க புது ஃப்ரிட்ஜ் மாதிரி சூப்பரா ஆயிருச்சு. இப்ப கிட்ட போய் பார்க்கும்போதே பார்க்கிறதுக்கே அருமையா இருக்கு. இந்த மாதிரி துருப்பிடிச்ச ஃப்ரிட்ஜ் உங்க வீட்ல இருந்துச்சுன்னா நீங்களும் சரி பண்ணலாம்.